இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது திருப்புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. துணை அழகாயிருக்கின்றது, அருகும் கோட்டையும் சூழ்ந்துள்ளதால் எங்கும் அமைதி மிளிர்கின்றது. ஆண்டவரே உறைவிடமோ இத்துணை அழகாயிருக்கின்றது, அரணும் கோட்டையும் சூழ்ந்துள்ளதால் எங்கும் அமைதி மிளிர்கின்றது. நாங்களும் இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வோம், நாளெல்லாம் இசையுடன் புகழ்ந்திருப்போம், புகழ்ந்திருப்போம், உம்மை புகழ்ந்திருப்போம். வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையன்பில் இணைந்து அவர் அருளில் நனைந்து அவரின் பாதம் நாடி வந்திருக்கும் எம் இனிய இறைமக்களே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் கல்வாரி பலிக்கு அழைத்து நிற்கின்றோம். திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு வாரத்தில் நுழையும் எமக்கு இயேசுவின் வருகைக்கான ஆயத்தத்தை நினைவுபடுத்தி அழைத்து நிற்கின்றது. பாரூக் இறைவாக்கினரின் எழுகுரல் ஒவ்வொரு மனிதனின் இதயத்தின் ஆழத்தை தொட்டு சென்று தெளிவற்ற வாழ்வுக்கு, தீர்வற்ற துன்பங்களுக்கு, ஒளியற்ற உலகிற்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கின்றார். நீதியில் ஊன்றிய அமைதி, இறைப்பற்றில் ஒளிரும் மாற்றி எனும் பெயர்களால் கடவுள் எங்களை என்றென்றும் அழைப்பார் எனும் இந்நம்பிக்கை எமக்கான தெளிவை தருகின்றது. புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே எமது செயல்களும் பணியும் இறைவனுக்கு உரியதாக அமைகின்றது, அதுவே எமக்கான புதிய அர்த்தத்தையும் தருகின்றது என்று எடுத்து கூறுகின்றார். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி நாம் எவ்வகையான ஆயத்தத்திற்கு தயாராக வேண்டும் என்று புனித திருமுழுக்கு யோவானின் அறைகூவல் வழியாக அழைப்பு விடுக்கின்றார். நாம் எம்மை ஆயத்தம் செய்ய வேண்டும், அது கிறிஸ்துவை வரவேற்கவே. உலகின் பல கோணங்களில் இன்று அமைதியை தொலைத்த மக்கள் அதிகமாகின்றனர். அமைதிக்காய் ஏங்குகின்றனர். உள்ளத்தை சுருக்கி கொண்டு கைகளை விரித்து உதவாமல், கண்களை தூர நோக்கில் பார்க்க விரும்பாமல், கால்களை முடக்கி கொண்டு வாழும் பலர் மத்தியிலும் கடந்த நாட்களிலே இயற்கை அனர்த்தங்களின் போது பலர் செய்த உதவிகள், பலரின் ஆழமான செபங்கள், பலரின் பரிவுள்ளம் தந்த அமைதியும் சந்தோஷமும், அவரின் வருகையை தகுந்த முறையில் கொண்டாட மேற்கொள்ளப்பட்ட நல் முயற்சிகளே.
தேங்கி கிடக்கும் சேற்று நீர் போல் அல்லாமல் ஓடும் நீரில் உலகம் காணும் பயன்கள் போல் நாமும் எமக்குள் இருக்கும் சந்தோஷத்தை தொலைத்து விடாமல் புதிய மனிதனாக வாழ ஆரம்பிப்போம். எம்மை முழு ஆயத்தம் செய்ய நாம் எடுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட முயற்சியும் வெற்றிக்கான பாதையாக வேண்டுவோம். எமது நல்வாழ்வுக்காக புனித திருமுழுக்கு யோவான் போல் தம்மை தியாகம் செய்து அர்ப்பணிக்கும் பலருக்காகவும் இன்றைய திருப்பலியிலே வரம் கேட்டு மன்றாடுவோம். இயேசுவுக்குள் இணைந்து வாழ நினைக்கின்றேன் அன்பு பிள்ளைகளே, என் நண்பர்களே, இன்றைய இந்த காலை கல்வாரி பலிக்கு உங்கள் அனைவரையும் இறை அன்புடனும் இறை ஆசியுடனும் இறை அருளுடனும் அழைத்து நிற்கின்றேன். இன்றைய இறை சொற்களானது எங்களை மனமாற்றத்திற்காக அழைத்து நிற்கின்றது. மனமாற்றம் என்பது இறைவனை எங்களது உள்ளங்களில் ஏற்றுக்கொள்வதாகும். அதற்கு தேவையான இறை அருள், இறை ஆசி, இறை ஞானம் என்பவற்றை இந்த திருப்பலியூடாக நாங்கள் இறைவனிடம் வேண்டுவோம். இந்த காலை கல்வாரி பலியை சிறந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுடைய குறை குற்றங்கள், பாவங்கள், பிறருக்கு எதிராக கற்றுக்கொண்ட செயல்கள், இறைவனை விட்டு பிரிந்து சென்ற சந்தர்ப்பங்கள், எங்களுடைய குரலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறைவனுடைய குரலை கேட்காத இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் நினைத்து முழு மனதுடன் இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் அவையும் தடை செய்யாதிருப்பனவாக விண்ணக ஞானத்தின் படிப்பினையும் எங்களை அவருடன் தோழமை கொள்ள செய்வதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இறைவா உன் வார்த்தை என் வாழ்வுக்கு விளக்கு, வாழ்வின் சுமைகளை தாங்கி எழுந்திட என் தோள்கள் இரண்டிற்கும் பலன் கொடுக்கும், என் தோள்கள் இரண்டிற்கும் பலன் கொடுக்கும். நீர் இல்லை என்றால் இனி நான் இல்லை, என்றும் எம் வாழ்விலே இனி பயமில்லை. நாளும் உம் வார்த்தை எங்கள் துணையாகுமே, இறைவா உன் வார்த்தை என் வாழ்வுக்கு விளக்கு. இறைவாக்கினர் பாரூக் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 1 தொடக்கம் 9. எருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு. கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள். கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்து கொள். என்றும் உள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலை மீது சூடிக்கொள். கடவுள் வானத்தின் கீழ் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார். நீதியில் ஊன்றிய அமைதி, இறைபற்றில் ஒளிரும் மாட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார். எருசலேமே, எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்தினில். கீழ்த்திசையை நோக்கு, கீழ்த்திசை மேல் மேற்றிசையை வரை உள்ள எல்லா நாடுகளிலுமிருந்தும் உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததாக மகிழ்வதை பார். பகைவர்கள் கடத்திச் சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும் பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ரேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர்மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுவதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார். மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ரேலுக்கு நிழல் கொடுத்தன. கடவுள் தம்மாட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ரேலை அழைத்து வருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பவாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். விதையெடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கிறார்கள், அரிகளை சுமந்து வரும் போது அக்களிப்போடு வருவார்கள். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார்.
கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வாருங்கள். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இன்றைய 2ஆம் வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 4-6, 8-11 வரை. சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகின்றேன். ஏனெனில் தொடக்க முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுறச் செய்வார் என உறுதியாக நம்புகின்றேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாக இருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்திலும் உய்த்துணரவும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகின்றேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்றே இவ்வாறு செய்கின்றேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 3 திருவசனங்கள் 1-6 முடிய. திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் போந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு, இந்திரேயா, திரைக்கோணித்து பகுதிகளுக்கும் லிசானியா, அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கயபாவும் தலைமை குருக்களாய் இருந்தனர். அக்காலத்தில் செக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றினார். இதை பற்றி இறைவாக்கினர் எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகின்றது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தருகின்ற வார்த்தைகள். இயேசுவே, உமக்கு புகழ்.
எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே, எல்லா செயலும் இறைவனின் அதி உன்னத மகிமைக்காக மாற்றுமே. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கனநாளுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் திருப்ப. இன்றைய முதல் வாசகம் எந்த நூலிலிருந்து எடுக்கப்படுகின்றது? பாருக். பாருக் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் எத்தனை பேருக்கு தெரியும்? பாருக் இறைவாக்கினர் எரேமியாவுடைய சீடர். அவருடைய எழுத்தாளரும் கூட. இஸ்ராயல் மக்கள் பாவ வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டு கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. வேற்று தெய்வங்களை மண்டாடுறாங்க, பேராசை பிடிச்சி திரிகிறாங்க, அலக்களிக்கப்படுறாங்க. அந்த காரணத்தினால் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பபிலோனியருடைய அடிமைத்தனத்துக்கு ஆளாகிறாங்க. இறைவனுடைய அன்பை இழந்து பபிலோனியருடைய அடிமைத்தனத்துக்கு ஆளாகிறாங்க. அங்கே போனாலும் ஒரே கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், அங்கலாய்ப்பு, ஒரு கட்டத்தில் வெறுத்து போனது மாதிரி கவலை. எப்படா இந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கும் எங்களை விட்டு? எப்படா நாங்கள் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு திரும்பவும் போவோம் அப்படின்னு சொல்லி கவலைக்குள்ளாகி அந்த மனநிலையோடு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பாருக் இந்த நற்செய்தி அவருக்கு கொடுக்குறாங்க. எப்படி என்று சொன்னால், கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, கடவுள் வருகிறேன், என்ன செய்வீர் என்று சொன்னால் எங்களை மீட்டு கொண்டு போகணும். எங்கிருந்து எங்கே மட்டும் கொண்டு போவோம்? ஜெருசலேமுக்கு கொண்டு போவோம். நீங்கள் தூரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2700 கிலோமீட்டருக்கு கூட்டிகிட்டு போகணும் நடத்தி. எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள். ஆனால் சொல்கிறேன், இல்லை, கூட்டிகிட்டு போய் உங்களை ஆசனத்தில் அமர வைப்பேன். அங்கே உங்களுக்கு இறைவனுடைய மகிழ்ச்சியை தருவேர், இரக்கத்தை காட்டுவேர், நீதியை தருவேர் அப்படி என்று சொல்லி சொல்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. முதலாவது இறைவார்த்தை பகுதியில். இரண்டாவது இறைவார்த்தை பகுதி எதிலிருந்து எடுக்கப்பட்டது? பிலிப்பியர் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. பிலிப்பியரை பவுலடிகளார் மிகவும் அன்பு செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அந்த திருமுகத்தை மகிழ்ச்சியின் திருமுகம் என்று சொல்லியும் அழைப்பார்கள். ஏனென்று சொன்னால், மகிழ்ச்சி என்கின்ற வார்த்தை 16 தடவைகள் அங்கே வருகிறது அந்த புத்தகத்தில், அந்த திருமுகத்தில். இந்த திருமுகத்தை எழுதிக்க பவுலடிகளார் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சிறைச்சாலையில் இருந்து கொண்டு தான் இந்த திருமுகத்தை எழுதுகிறேன். சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது அங்கே சிறையில் கலவரங்கள் உண்டாகுது. எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறாங்க. எல்லா கைதிகளையும் கொண்டு விடுவார்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இவர் மட்டும், பவுலடிகளார் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். ஒரு காவலருக்கு ஆச்சரியம், என்னடா இந்த மனுஷன் மட்டும் ஹாப்பியாக இருக்குது, மகிழ்ச்சியோடு இருக்குது. கேட்டுத்தான் ஆகணும், வேறு வழி இல்லை என்றுட்டு போய் கேட்குறேன். என்ன அங்கால அடிச்செல்லாம் உடைச்சி எல்லாத்தையும் சிதற வைக்கிறாங்க, உங்களையும் கொண்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லி, கைதியெல்லாம் கொண்டு விடுவார்கள் அப்படின்னு சொல்லி கதைக்கிறாங்க. நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறீங்க, மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க. அவர் சொல்லுகிறான், பவுலடிகளார் சொல்லுகிறான், நீ இயேசு கிறிஸ்துவை உன் உள்மனதில் ஏற்றுக்கொள்வாயாக இருந்தால் நீயும் என்ன செய்வாய்? மகிழ்ச்சியோடு இருப்பாய். இங்கே நாங்கள் என்னத்தை பார்க்கணும்னு சொன்னால், மகிழ்ச்சிங்கிறது இடம் சார்ந்த விஷயம் அல்ல, மனம் சார்ந்தது. இடம் சார்ந்த விஷயம் அல்ல, மாறாக மனம் சார்ந்தது. அதனால தான் அவர்களுக்கு எழுதுகிறேன், நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, அது எனக்கு தெரியும். நற்செய்தியை நீங்கள் போதிக்கிறீங்க, அதுவும் எனக்கு தெரியும். இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் அதுக்காக. ஆனாலும் நீங்கள் அப்படியே இருக்க வேண்டும். அந்த கடைசி காலம் வரும் மட்டும் நீங்கள் அப்படியே இருக்க வேண்டும். கடவுளுடைய அன்பை நீங்கள் மற்றவர்களோடையும் பகிர்ந்து கொண்டு நற்செய்தியை அறிவிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதாவது நீங்கள் அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் கடவுளுடைய மகிழ்ச்சியையும், கடவுளுடைய நீதியையும், கடவுளுடைய இரக்கத்தையும் பெறுவீர்கள் என்று அவர்களுக்கு கூறுறதை நாங்கள் பார்க்குறோம். நற்செய்தி வாசகம் எந்த நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டது? லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டது. நானே கேள்வியை கேட்டு நானே விடையையும் சொல்லிடுறேன். என
லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டது. லூக்கா நற்செய்தியாளரை சொல்லுவாங்க வரலாறு ஆசிரியர் அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் நாங்கள் நற்செய்தியை பார்க்க எங்களுக்கு தெரியுது அவர் அரசர்களை குறிப்பிட்டு அவங்க எந்த இடத்துல வந்து ஆட்சி செய்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி ஒன்று காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் முதலாவது பகுதியில். ரெண்டாவது பகுதியில் டக்கண்டங்களை அப்படியே திசை திருப்புற யாரை பார்க்குறதுக்கு? திருமுழுக்கு யோவானை பார்க்குறதுக்கு. 2 காட்சிகளை காட்டுறேன். இங்கே அரசர்கள் இருக்கிறாங்க, அங்கால அவர் பாலை நிலத்தில் இருக்கிறார். இப்போ என்னத்தை சொல்ல வாரேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களுக்கு ஆளுமை இருக்குது, இந்த அரசர்களுக்கு ஆளுமை இருக்குது, இவங்க சொன்னால் மக்கள் கேட்கணும். ஆனால் இறைவார்த்தை இவர்களுக்கு அருளப்படையில்லை. யாருக்கு அருளப்பட்டது? செக்கரியாவின் மகன் திருமுழுக்கு யோவானுக்கு. சிம்பிளான ஆக்களுக்கு தான், கடவுளை ஏற்றுக்கொண்ட ஆக்களுக்கு தான். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் மனம் மாறுங்கள். மனம் மாறுறது வந்து எதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் மனம் மாறுறது வேறு ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகளை பற்றி இங்கே பேச வரையில்லை. மனம் மாறுறதுனா இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், இறைவனை உங்கள் உள்ளங்களில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் மனமாற்றம். அது எங்களால் செய்ய முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்டால், மனம் மாறி இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியுதா என்று சொல்லி கேட்டால் நாங்கள்லாம் மௌனிச்சு போயிருப்போம் இல்லையா? மௌனமாகத்தான் இருப்போம், சொல்ல மாட்டோம். ஏற்றுக்கொள்வியா என்று கேட்டால் ஓமண்டு சொல்லுவோம், ஆனால் உள்ளம் சொல்லுவோம் இல்லை இல்லைன்ட்டு. ஒரு கதைன்ட்டு சொல்லுவான். நான் இது ஒப்சர்வ் பண்ணின கதை தான், நான் நல்லா இருக்குமென்று நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு தீவோண்டில் ஒரு குடும்பம், பொருளாதார கஷ்டங்களோடு இருக்கிற குடும்பம். அவர்கள் வீச்சு வலையை வீசினால்தான் கடலில் என்ன கிடைக்கும் என்று சொன்னால் அன்றாட சாப்பாடு கிடைக்கும், வகுப்புக்கு காசு, அதாவது வகுப்பு கட்டணங்கள் கிடைக்கும், அவர் அம்மாவுக்கு மருந்து தேவை, அந்த மருந்தை வாங்கிறதுக்கு காசு கிடைக்கும். மழை வெள்ளம் ஒரு கிழமை அந்த வீச்சு வலை வீசுறதுக்கு போகல. எத்தனை பேர் இங்கே வீச்சு வலை வீசுகிறாக்கள்? கையெழுத்துங்க பார்ப்போம். வீச்சு வலை வீசுகிறாக்கள் என்னடா ஒத்தரும் இல்லையா? போனால் தான் காசு கிடைக்கும். ஆனால் ஒரு கிழமை போகல. ஏன்டா மழை வெள்ளம் காற்று, அதால் ஒத்தரும் போகல, அவரும் போகல. குடும்பத்தில் சரியான கஷ்டம். இப்போ என்ன பண்ணுறது? மழையெல்லாம் விட்டுச்சு. இவர் டக்கண்டு வீச்சு வலை எடுக்கிறேன், விறுவிரண்டு போகிறேன், ஒன்றையும் பற்றி யோசிக்கலை. வீச்சு வலையை கடலில் வீசுகிறேன், பல தடவை வீசுகிறேன், ஆனால் ஒரு மீனுமே பிடிபடையில. அவருக்கு சரியான சோகம். என்னடா இது, நம்பி வந்தன் கடலை கைவிட்டுட்டு அப்படின்னு சொல்லி வலையை படகில் வச்சுட்டு அவர் ஒரு மூலையில் போய் படுத்து தூங்கிடுறாரு. ஒருத்தர் கத்துறார் அங்கேருந்து, ரோட்டில் இருந்து, அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லி கத்து. அவர் திடுக்கிட்டு முழிச்சு பார்க்க அவர் சொல்கிறார், அண்ணா அந்த வலையில் இருக்கிற ஊத்தைகள் எல்லாம் குப்பைகள் எல்லாம் எடுத்து எரிஞ்சு போட்டு வலையை வீசுங்க, நான் மீன் படும் அப்படின்னு சொல்லி அந்த குப்பைகளை எடுத்து வீசி போட்டு வலையை கடலில் வீசுங்க, மீன் படும், நீங்கள் குப்பையோடு எரிஞ்சால் அப்படி மீன் படும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல. அப்போ தான் இவருக்கு தெரியுது, இவர் வந்து காசு எதிர்பார்த்து வந்தவர், ஆனால் இதுகளெல்லாம் வலையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணையில் ஒழுங்காக குப்பையை எடுத்து எறிஞ்சு போட்டு வலையை வீசுகிறேன், நல்ல மீன் படுகுது அவருக்கு. அவர் தேடி 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 போய் என்ன செய்கிறேன்னு சொன்னால் வலையை வீசி மீனை பிடிச்சி வீட்டை கொண்டு வந்து விற்றுட்டு எல்லாரும் சந்தோஷமாக, குடும்பம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ இன்னத்துக்காக இந்த கதையை சொல்கிறோன்னு சொன்னால், நாங்கள் ஏன் இயேசு எங்களோட உள்ளங்களில் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது, ஏன் இயேசு எங்களோட உள்ளங்களில் புடிபடாமல் இருக்குது, ஏன் இயேசுட வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களில் புடிபடாமல் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னவா இருக்கும்? வேறு ஒன்றுமே இல்லை, குப்பை தான். சுயநலம்ங்கிற குப்பை, அதிகாரம்ங்கிற குப்பை, நான் தான் பெரியவனுங்கிற குப்பை, எனக்குத்தான் எல்லாம்ங்கிற குப்பை, வீட்டில் எங்களோட குடும்பம் மட்டும்தான், அதாவது இந்த சமூகத்தில் எங்களோட குடும்பம் மட்டும்தான் பெரிய குடும்பமாக இருக்கணும் என்கிற குப்பை, படிப்பு மட்டும் எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்துவிடும் என்கிற குப்பை, இதுகளெல்லாம் தான் என்ன செய்தோன்னு சொன்னால் இயேசுட வார்த்தை எங்களுக்கு புடிபடாமல், உள்ளத்தில் தங்காமல், இயேசு எங்களோட உள்ளத்தில் தங்காமல் இருக்கிறதுக்கு செய்கிறதுக்கான விஷயங்கள். இந்த குப்பைகளை அப்படியே அள்ளி
அப்படியே போட்டு மூட்டை கட்டி எரிச்சமாக இருந்தால் நிச்சயமாக என்ன நடக்கும்? கடவுளுடைய மகிழ்ச்சி இங்கே தங்கும். கடவுள் தங்குவே, அவர் தன்னுடைய நீதி எங்களுக்கு காட்டுவே, அவருடைய இரக்கத்தை எங்களுக்கு காட்டுவே. அதான் மனமாற்றம். மனமாற்றம்ங்கிறது என்ன? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றது. The preparation of the heart is more important than the preparation of the place. யாரு சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் புனித அகஸ்டின் சொல்லுவேன். உள்ளத்தை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் முதல் கடவுளை ஏற்றுக்கொள்கிறதுக்கு. வெளியில் இந்த இடங்களை அல்ல. நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இடங்களைத்தான் நாங்கள் அழகுபடுத்தி காட்டுறதுக்காக விரும்புகிறோம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு பயம். ஏன் நாங்கள் எங்களை நினைச்சிட்டோம்னு சொன்னால் உள்ளுக்கு இருக்கிற எங்கட எல்லா குப்பைகளும் தூக்கி எறியணும். அந்த குப்பைகளை தூக்கி எறிஞ்சால் எங்களோட முகமூடி கலைக்கப்படும். முகமூடி கலைக்கப்பட்டால் நாங்கள் வாழ்வோம். அதால் நான் போக மாட்டேன். ஏன் அந்த பெரிய ஒரு வேலையை செய்வானே? பயம் எனக்கு. நானாடா இப்படி என்று சொல்லி கேட்பேன் என்றதுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்கிறேன்? உள்ளத்தை ப்ரிப்பேர் பண்ணுறேல, உள்ளத்தை போய் நாங்கள் பார்க்குறேல, ஆராய்ச்சி பார்க்குறேல, உள்ளத்தை போய் நாங்கள் தூசி தட்டுறேல. அதுக்கு பதிலாக என்ன செய்வோம்னு சொன்னால் அங்கங்கே எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணி போட்டு தூசியை தட்டி போட்டு அப்பயே வெளியே நாங்கள் பார்க்குறதுக்கு என்னவா தெரியும்? நல்லவர்களாக தெரியும். அப்போ இந்த நாட்களில் என்னத்துக்காக நாங்கள் அழைக்கப்படுறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நிச்சயமாக எதற்காகன்னு சொன்னால் உள்ளத்தை தயார் செய்து இயேசுவை உள்ளத்துக்கு கொண்டு வரதுக்கு. அதான் மனமாற்றம். இயேசு உள்ளுக்க வந்துட்டேன்னு சொன்னாங்க, உள்ளத்தில் வந்துட்டேன்னு சொன்னால் இயேசுட கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம். நற்செய்தி அதாவது விழுமியங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் முக்கியத்துவம் கொடுப்போம். அதாவது என்னென்னு சொல்லுவாங்க? நீதி, ஜஸ்டிஸ், லவ், ஃப்ரீடம், இதுகளுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் என்ன செய்வோம்? முக்கியத்துவம் கொடுப்போம். எல்லாரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்களும் நினைப்போம், மன்றாடுவோம். ஆனால் அப்படியான வாழ்க்கையை நாங்கள் தேர்றோம் இல்லை. ஏன்னு சொன்னால் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குப்பை. இந்த நாள் திருமுழுக்கு யோவானங்கள் அழைக்கிறேன். எதுக்குன்னு சொன்னால் இந்த குப்பைகளை தூக்கி எறிஞ்சிட்டு இயேசுவை உள்வாங்குங்க. பவுலடிகளார் எங்களை அழைக்கிறேன், இங்கே வாங்க. நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழுறீங்க சரி, ஆனால் உங்களுக்குள்ளேயும் ஒரு குப்பைகள் கிடக்கு. ஆனால் கடைசி காலம் மட்டும் அந்த நல்ல வாழ்க்கையை நாங்கள் வாழணும் என்று சொல்கிறேன். அதற்காக இந்த குப்பையை தூக்கி எறிய சொல்கிறேன். பாருக்குவாரு நம்மள்கிட்ட சொல்கிறேன், இங்கே பாருங்கள், நம்மளையும் மணிமுடி சூடி அந்த ஆசனத்தில் அமர வைப்பேன். நம்மளையும் அந்த பாழ்வு வாழ்க்கையிலேருந்து கடவுள் மீட்டெடுப்பேன். எங்களையும் எப்போ நாங்கள் இந்த குப்பையை தூக்கி எறிஞ்சு போட்டு ஆண்டவரை நாங்கள் உள்ளுக்கு எடுக்கிறோம், அந்த டைம் தான் என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு மீட்பு கிடைக்குது. அது மட்டும் கிடையாது. ஆகவே நாங்கள் தொடர்ந்து இறைவனோடு இணைந்திருப்போம். இறைவனுடைய ஞானத்தை பெறுவதற்காக நாங்கள் மன்றாடுவோம். அவரோடு இணைந்து இருக்காவிட்டால் இதுகளெல்லாம் இம்பாசிபிள், இதெல்லாம் செய்ய முடியாது. இறைவனோடு இணைந்திருப்பமாக இருந்தால் அவருடைய ஞானம் வெளிப்படும். ஞானம் வெளிப்பட்டால் எங்களுக்கு தெரியும் எதை ஏற்றுக்கொள்ளணும், எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் இந்த திருப்பலியூடாக இறைவனுடைய ஞானத்துக்காக மன்றாடுவோம், அவருடன் இணைந்திருக்க மன்றாடுவோம். ஆமீன். எழுந்திருந்து நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போஞ்சு பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்.
விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனிதர் கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். எங்களுடைய கடவுள் யெகோவா ஜாயிரா த ப்ரொவைடர், எங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அறிந்தவராக இருக்கின்றவர், எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவராக இருக்கின்றவர். இந்த நேரத்திலே எங்களுடைய தேவைகளை எங்களுடைய தந்தையிடம் சமர்ப்பிப்போம். அன்பின் பரம்பொருளே இறைவா, எமது திரு அவைக்காக மன்றாடுகின்றோம். திருமுழுக்கு யோவானைப் போல இவ்வுலகின் மக்களை தகுந்த முறையில் ஆயத்தம் செய்யும் அனைத்து உள்ளங்களையும் ஆசீர்வதியும். நீதிக்காக, திரு அவையின் தூய்மைக்காக, மக்களின் நல்வாழ்வுக்காக, வறுமையை எதிர்த்து ஒலிக்கும் குரலாக, அடிமைத்தனத்தை தகர்க்கும் உரிமைக்கரங்களாக தங்களை அர்ப்பணிக்கும் இவர்களை இறை ஆசீர் கொண்டு நடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வல்லமையின் நிறைவா, உமது வருகைக்காக ஆயத்தம் செய்யும் எங்களை ஆசீர்வதியும். நாமும் எங்களுள் இருக்கும் பாவங்களை தகர்த்தெறிந்து அன்பை பகிரும் கருவிகளாக, இறை ஆசீரை வழங்கும் நல்லுள்ளங்களாக, அழகிய விழுமுயங்களை தாங்கும் சிறந்த உதாரணங்களாக, பிறருறவை கட்டியெழுப்பும் உழைப்பாளிகளாக நாம் மாற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எமது நாட்டுக்காக மன்றாடுகின்றோம். பல்வேறு இயற்கை அனர்த்தங்களில் இருந்து எமது நாட்டை வழிநடத்தும். மேலும் இந்நாட்டுக்காக கரங்கொடுத்து உழைக்கும் நீதியுள்ள தலைவர்களை உருவாக்கும். உமது இறை ஆட்சியை எங்கும் நிலைநாட்ட அர்ப்பணிக்கும் நல்ல குருக்கள் துறவிகளையும் அளித்தருளும். என்றும் எப்பொழுதும் உண்மையை உணர்வை நோக்கி செல்லும் கருவிகளாக இவர்களை உருவாக்கியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் நிறைவா, பரீட்சை எதிர்நோக்கும் எமது பிள்ளைகளுக்காக மன்றாடுகின்றோம். தமது எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கும் இவர்கள் தங்களை தகுந்த முறையில் ஆயத்தம் செய்யவும் இதனால் இவர்கள் கற்றுக்கொள்ளும் அறிவு ஆற்றல்களும் இந்த சமூகத்தின், இந்த நாட்டில், மேலும் இந்த உலகில் உயர்வுக்கு பயன் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். இன்றைய நாளினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற லோயலா வட்டார குடும்பங்களை இறைவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் மன்றாடுவோம். இறைவன் தாமே இவர்களுடைய மனங்களில் மாற்றங்களை கொண்டு வர இவர்களுக்கு சக்தியை அளித்து இறைவனை இவர்களும் இங்கே கூடியிருக்கின்றவர்களும் ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நற்செய்தியின் விழுமியங்களை கடைபிடித்து அதன்படி வாழ செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சிறிது நேரம் அவர்களுக்காக மன்றாடுவோம்.
சிறைசாலைகளிலும் வீடுகளிலும் வைத்தியசாலைகளிலும் வீதியோரங்களிலும் தனிமையை அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் இறைவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் மன்றாடுவோம். இறைவன் தாமே இவர்களை மாட்சிப்படுத்த வல்லவராக இருக்கின்றார், ஆறுதல் படுத்த வல்லவராக இருக்கின்றார், தனிமையை போக்க வல்லவராக இருக்கின்றார். ஆகவே அவருடைய சித்தத்தின்படி இவர்களை எல்லாம் அவர்களுக்கு பிள்ளையாக நினைத்து அவர்களுக்கு ஆறுதலை அளிப்பாராக. நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் இறைவனிடம் வேண்டுவோம். குணம் பெறாதா என்ற நோக்கத்துடனும் ஆர்வத்துடனும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். கடவுளுடைய கரம் வல்லமை மிக்கது, ஆற்றல் வாய்ந்தது, குணமாக்க வல்லது. அவருடைய கரம் அவர்களை தொடுவதாக, தொட்டு அவர்களுடைய நோயினை குணமாக்குவதாக, இறைவனுடைய வல்லமையை இவர்கள் காணும்படி செய்வதாக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கேட்டு நிற்கின்றோம். ஆமென். பலியாக என்னை தருவே, உமக்காக உம்மில் இணைவே பலியாக. நூறுங்கொண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே, உமக்காய் உம்மில் வாழ ஆசிக்கின்றேன். என்னை தருவே, உமக்காக உம்மில் இணைவே பலியாக. ஆபேலை போல ஆர்வமாய் தருவே, கைம்பெண்ணை போல முழுமையாய் தருவே. ஆபேலை போல ஆர்வமாய் தருவே, கைம்பெண்ணை போல முழுமையாய் தருவே. சிறந்தது எதுவோ அதையே தருவே, இருப்பதையும் வந்தே உமக்கே தருவே. என்னையே முழுவதும் தருகின்றேன், உமக்காய் வாழ விளைகின்றேன். என்னை தருவே, உமக்காக உம்மில் இணைவே பலியாக. மிருகம் போல தயங்காது தருவே, யோபுவை போல அனைத்தையும் இழப்பேன். மிருகம் போல தயங்காது தருவே, யோபுவை போல அனைத்தையும் இழப்பேன். முழுமை எதுவோ அதையே தருவே, வாழ்வின் பயனை நிறைவாய் தருவேன். என்னையே முழுவதும் தருகின்றேன், உமக்காய் வாழ விளைகின்றேன். என்னை தருவே, உமக்காக உம்மில் இணைவே பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டுகளும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருளுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தினை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையினர், விசேடமாக இந்த திருப்பலினை சிறப்பிக்கின்ற லோயோலா வட்டாரத்தைச் சேர்ந்த குடும்பங்கள் இந்த திருப்பலிலே பக்தியாக கலந்து கொண்டு உமது ஆசீர்வாதத்தை பெற்று நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்ற பங்கு மக்கள் மற்றும் இந்த திருப்பலியினை ஹோலி மேரி டிவியின் மூலமாக பார்த்து உமது இறை வார்த்தைகளுக்கு சிந்தனைகளுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கிற அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேப்பாஸ், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர், எமது பங்கின் மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியாராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரம்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவுடைய சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு கிறிஸ்துவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இன்றைய நாளிலே மனம் திரும்புவதன் மூலம் இவரை ஏற்றுக்கொள்ள அழைத்து நிற்கின்றவர். இவரை ஏற்றுக்கொண்டு இவருடைய மகிழ்ச்சியையும் இவருடைய நீதியையும் இவருடைய இரக்கத்தையும் பெற அழைப்பு விடுக்கின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அணைப்பில் வாழச் செய்யுமே, என்னில் எழுந்து வந்து உயிரில் கலந்து நின்று உறவில் வாழும் தெய்வமே, அருளில் மகிழ்வு தந்து அன்பில் அணைந்து வந்து அணைப்பில் வாழச் செய்யுமே. நிழலாக தொடர்வாயே, அரணாக காப்பாயே, விருந்தாக நிறைவாயே, மருந்தாய் நலம் தருவாயே, என்னில் எழுந்து வந்து உயிரில் கலந்து நின்று உறவில் வாழும் தெய்வமே, அருளில் மகிழ்வு தந்து அன்பில் அணைந்து வந்து அணைப்பில் வாழச் செய்யுமே. நீதி தெய்வமே, நிறைவின் செல்வமே, உந்தன் அருளை வேண்டும். வாழ்வின் வசந்தமே, வள்ளல் தெய்வமே, உன்னில் வாழ வேண்டும். நீதி தெய்வமே, நிறைவின் செல்வமே, உந்தன் அருளை வேண்டும். இன்னில் எழுந்து வந்து
கலந்து நின்று உறவில் வாழும் தெய்வமே, அருளின் மகிழ்வு தந்து அன்பில் நனைந்து வந்து அணைப்பில் வாழச் செய்யுமே. எருசலேமே எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில், உன் கடவுளிடமிருந்து உனக்கு வரும் மகிழ்ச்சியை பார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலகில் பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்குரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்று தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. சென்று மனம் மாறி இறைவனுக்கு ஊழியம் செய்யுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இனிய நாமம் மோதிட தினமும் அனைவரும் மகிழ்வோமே. இனிய நாமம் மோதிட தினமும் அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலான் தாயுமினே, தமையோர் திரவியமே. தாயினும் மேலான் தாயுமினே, தமையோர்
கலைமொழியால் உன்னை துதித்திட நாடும் கவலையும் நீங்கும் அம்மா. கலைமொழியால் உன்னை துதித்திட நாடும் கவலையும் நீங்கும் அம்மா. தேனிசை பாவால் தாயுனை பாட தேவிட்டாதினி மையம்மா. தேனிசை பாவால் தாயுனை பாட தேவிட்டாதினி மையம்மா. அன்பிரே அன்பிரே மாலா தன்னலமே அற்ற மாலா. அன்பிரே அன்பிரே மாலா தன்னலமே அற்ற மாலா. தாயிலும் மேலாம் தாயுமே நீ தமையோர் திரவியமே. தாயிலும் மேலாம் தாயுமே நீ தமையோர் திரவியமே. நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.